பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல்கள் 104. திருப்பாடல்கள் 104. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. நீர் அவற்றின் ஊற்றை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே தேரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 8 முதல். சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம்
அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியில் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah. தூயாவி எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியெரிய செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் அசிசியார் இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக எகிப்து நாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை. செய்தியை அறிந்த எகிப்து நாட்டு அரசன் அமைச்சர்களோடு கூடி, இந்த இறை பணியாளரை நாம் எப்படியாவது கேலி செய்து நாம் துரத்தி அடிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? அரசன் அரியணைக்கு முன்னால் பெரிய நீண்ட கம்பளம் போர்வை இருக்கும். அதில் சிலுவை அடையாளத்தை வரைந்து விடுங்கள். பிரான்சிஸ் அசிசியார் வருகின்றார். அந்த கம்பளத்தின் மீது நடந்து வருகின்றார். அரசன் முன்னால் வந்து தலை வணங்குகின்றார். அரசர் கேட்கின்றார், என்ன வேண்டும்? ஐயா அரசரே, நான் இயேசுவை பற்றியும் இயேசு சுமந்து சென்ற அந்த சிலுவையை பற்றியும் நான் உங்கள் நாட்டிற்கு அறிவிக்க வந்திருக்கிறேன், அனுமதி தாருங்கள். அப்ப அந்த அரசன் சொன்னார், இயேசுவையா, சிலுவையா? அவன் சிரித்தான். அரசரும் அங்கிருப்பவர்களும், நீ சிலுவையை பற்றி இயேசுவை பற்றி அறிவிக்க போகிறாய், அந்த சிலுவையை இப்பொழுதுதானே நீ மிதித்து கொண்டு வந்தாய். இப்பொழுது உடனே புனித பிரான்சிஸ் அசிசியார் சொன்னார், நான் நடந்து வந்தது, நான் மிதித்தது இயேசு சுமந்து சென்ற சிலுவையை அல்ல. யாருடைய சிலுவை? கல்வர்களினுடைய சிலுவை. இயேசுனுடைய இரண்டு பக்கம் அறையப்பட்ட அந்த கல்வர்களினுடைய சிலுவை. இயேசுனுடைய சிலுவையால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டோம். அந்த சிலுவையால் அது பாவம், அது தீயது, அது தீட்டு, அது நசுக்கப்பட்டோம். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பேச்சு. எப்படி அந்த நேரத்தில் அப்படி பேசினாரு? மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. பரிசுத்த ஆவியார். நம்ம பேசுறத பத்தி கவலைப்பட வேண்டாம். யார் பேசுறா? பரிசுத்த ஆவியானவர். இன்று நாம் பரிசுத்த ஆவியானவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். நமக்கு பல நேரத்தில் பயமாக இருக்கும், எப்படி பேசுறது. ஸ்கூலில் பிள்ளைகளை எழுப்பி விடுவாங்க, காந்தியடிகளை பற்றி 2 வார்த்தை பேசுமா, நடுக்கமாக இருக்கும். சச்சின் டெண்டுல்கரை பற்றி 2 வார்த்தை பேசு, அரை மணி நேரம் பேசலாம். இளைய தளபதி விஜயை பற்றி பேசுமா, 1 மணி நேரம் பேசலாம். இயேசுவை பற்றி பேசு, இயேசுவா அப்படியா? பரிசுத்த ஆவியை பற்றி நமக்கு தெரியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால்
என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று தூய ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துவார். எனவே பிள்ளைகளே, பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பயம், ஆசிரியர் முன்னால் எப்படி பேசுறது நடுக்கும், தலைமை ஆசிரியர் முன்னால் எப்படி, அதே போல் நம் மக்களாகி நமக்குமே அரசு அதிகாரிகள் முன்னால் நாம் எப்படி பேசுறது கஷ்டம். நம்ம ஏதாவது குற்றத்தில் அகப்பட்டுக்கிட்டோம், நம்ம மேலே வழக்கு தொடரப்பட்டது, நீதிமதிகள் முன்னால் எப்படி பேசுறது, வீட்டில், நாட்டில், காட்டில், நாம் இருக்கக்கூடிய இடங்களில் என்ன, இது ஒரு பெரிய சவால் தான். முக்கியமான இடத்துல நம்ம மாட்டிக்கொண்டு முழிக்கும் பொழுது அப்போ தூய ஆவியார், பரிசுத்த ஆவியார் உங்களை வழி நடத்துவார். பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம், என்ன பேசுவதென்று கலக்கமுற வேண்டாம். ஏனெனில் பேசுவது யாரு? பரிசுத்த ஆவியார் தான் பேசுறாரு. எனவே அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அதுதான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், தூய ஆவியாரின் செயல்பாடு, ஞானம் நிறைந்த பேச்சு. இந்த முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பெந்தகோஸ்தே நாளிலே, இயேசு உயிர்த்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அன்னை மரியாள் சீடர்கள் எல்லோரும் கூடி இருக்கும் பொழுது, பல நாட்டிலிருந்து வந்த மக்களோடு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் பார்த்தீங்களா? எவ்வளவு அழகாக பேசுகின்றார்கள். அயல் மொழிகளிலே பேசுகின்றார்கள். ஞானம் நிறைந்த பேச்சு. ஆனால் அந்த மொழியை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அறியாத மொழி, ஏறக்குறைய 70 மொழி பேசப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 70 மொழிகளையும் பேசுகின்ற ஆற்றல், 70 மொழிகளையும் புரிந்து கொள்கின்ற ஆற்றல் யார் கொடுத்தா? பரிசுத்த ஆவியானவர். சரி, இந்த பரிசுத்த ஆவி யார்? தூய ஆவியானவர் யார்? சொல்லுங்க பாப்போம். தூய ஆவியானவர் யார்? மூவொரு கடவுளில் ஒருவர். அவ்வளவுதானா? சரி, மூவொரு கடவுளில் ஒருவர். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதை எங்க சொல்றோம்? பூசை வைக்கும் போது சொல்றோம். அப்போ 3 ஆட்கள், ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த மூவொரு இறைவன்ல ஒருத்தர் பரிசுத்த ஆவி. சரி, அடுத்து தூய ஆவி யார்? மறைக்கல்வியில் நாம படிச்சிருப்போம். மூவொரு இறைவனில் ஒருவர். அடுத்து தந்தையிடமிருந்தும் அவருடைய மகனிடமிருந்தும் புறப்படுகின்ற ஆவி, அதான் பரிசுத்த ஆவியானவர். ரூவா என்கின்ற எபிரேய சொல்லுக்கு ஆவி, இறைவனின் ஆவி. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அந்த ஆவி. அப்ப படைப்பாற்றல். அப்ப அது தந்தை இறைவனின் ஆவி, பிதாவாகிய சர்வேஸ்வரனின் ஆவி. அவரிடமிருந்து புறப்படுகின்ற ஆவி இந்த உலகத்தை படைத்தது. அதே போல மனிதர்களை படைத்ததும் அந்த ஆவிதான், தந்தையாக இறைவனின் ஆவி. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். அப்போ ஆண்டவர் தந்தை இறைவன் அவருடைய உயிர் மூச்சை ஊதுகிறார், அவருடைய ஆவியை ஊதுகிறார், மனுஷன் உயிர் படைக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் மனித உயிர்கள் மற்ற எல்லா உயிர்களையும் படைத்தது இறைவனுடைய தந்தையாக இறைவனுடைய ஆவி. அப்போ தந்தையாக இறைவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரிடமிருந்து புறப்படுகின்றார். இன்னும் நாம பழைய ஏற்பாட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். முதுபெரும் தந்தையர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அவர்களோடு இந்த ஆவியானவர் இருந்தார். தந்தை இறைவனின் ஆவி இறைவாக்கினர்களோடு இருந்தார், அரசர்களோடு இருந்தார், அவர்கள் எல்லாம் திருப்பொழிவு செய்யும் பொழுது இருந்தார். இதுதான் இந்த தந்தையாக இறைவனின் ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தந்தை இறைவனின் ஆவி, அவரிடமிருந்து புறப்படுகின்ற ஒரு ஆவி. அதே போல புதிய ஏற்பாட்டிலும் நாம பார்க்கிறோம், இயேசுவோடும் இருந்தார், இயேசுவை வழி நடத்தியது அந்த தந்தை இறைவனின் ஆவி. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார்.
பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். பார்த்தீங்களா, இயேசுவை பாலை நிலத்திற்கு அழைத்து சென்றதும் தூய ஆவிதான். அது முடிந்த பிறகு அவரை பணி செய்ய அழைப்பு விடுத்ததும் அதே ஆவிதான். பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அப்போ பாலைவனத்திற்கு அந்த இறைவனுடைய தந்தையா இறைவன் ஆவியால் இழுத்து செல்லப்படுகிறார். சோதனைகளை வென்றதும் அந்த ஆவியால் தான். அது முடிஞ்சு வல்லமையோடு தனது பணியை தொடங்க செல்கிறார் அந்த இறைவனின் ஆவி, தந்தை இறைவனின் ஆவி. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லால் ஆன இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும். சரி, அப்போ கடவுளனுடைய ஆவி, அந்த தந்தை இறைவனுடைய ஆவி, அந்த இஸ்ரேல் மக்கள் இறைவாக்கின் எசேக்கியேல் காலத்திலே உலர்ந்த எலும்புகளாக இருந்தார்கள், சதை இல்லை. அப்படின்னா அவங்க ஒரு பிடிப்பான ஒரு அர்த்தமான வாழ்க்கை இல்லை, ஆன்மீக வாழ்க்கையில் அவங்க எலும்பும் தோலுமா இருந்தாங்க. அப்போ நான் உங்களுக்கு புதிய சதையை புகுத்துவேன், புதிய இதயத்தை புகுத்துவேன், தூய ஆவியானவரை உங்களுக்கு புகுத்தி உங்களுக்கு உயிர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். திருப்பாடல் 51:10. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் கடவுளே எனக்கு அந்த ஆவியார தாருங்க. அப்போ முதலாவதாக தந்தை இறைவனின் ஆவி, பரிசுத்த ஆவி. இரண்டாவது இயேசுவின் ஆவி, இயேசுவிடமிருந்தும் புறப்படுகிறார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசுவிட்டையும் ஆவி, அந்த ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். அப்போ தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாரோட மண்ணெல்லாம் மன்னிக்கப்படாது. அடுத்து அப்போ இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை, அடிப்படை மறைக்கல்வி. பரிசுத்த ஆவியானவர் யார்? தந்தையிடமிருந்தும் அவருடைய மகனிடமிருந்து புறப்படுகின்ற ஆவி, மூவொரு இறைவனின் ஒருவர், மூன்றாம் ஆளாகிய இறைவன் பரிசுத்த ஆவி. சரி, அடுத்து நான்காவது, இந்த பரிசுத்த ஆவி யார்? அவர் ஒரு துணையாளர், கம்பானியன், லைஃப் பார்ட்னர், ஒரு தோழர். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற துணையாளராம் தூய ஆவி உங்களுக்கு வருவார். 16வது வசனம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். உங்களோடு என்றும் இருக்கும்படி, எப்பொழுதும் இருக்கும்படி. நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட எப்பவும் இருப்பாங்கல்ல, அதே போல் கணவன் மனைவி, லைஃப் பார்ட்னர் எப்பவும் இருப்பாங்க என்ன. அதே போல் நம்ம அம்மா அப்பா நம்ம கூட எப்பவும் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவை நமக்கு தருகிறார், நமக்கு ஒரு துணையாளர். நம்ம எவ்வளோ மகிழ்ச்சி அடையணும், நமக்கு ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அப்போது இந்த உலகத்தில் உலக நட்புகள் இதெல்லாம் இல்லாமல் கூட போகலாம், அப்படி தானே? கணவன் மனைவி 2 பேரில் ஒருத்தர் இல்லாமல் போகலாம், ஃப்ரெண்டு இல்லாமல் போகலாம். என்ன, கவலைப்படாத, யார் இருக்கிறா உனக்கு ஃப்ரெண்டு? தூய ஆவியானவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. அதை விட வேற என்ன வேணும்? என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல நண்பன், நல்ல ஃப்ரெண்ட், நல்ல ஒரு துணையாளர். ரோமேர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நமக்கு நம்ம வலுவற்ற நிலையில், நம்ம நிறைய நேரத்தில் நோயினால, குடும்ப பாரத்தினால, பல்வேறு சிக்கல்னால, குழப்பத்தினால, மற்றவர்களினுடைய குற்றச்சாட்டினால் நாம் வலுவற்றவர்களாக தள்ளாடி விடுகிறோம். அந்த நேரத்தில் காசு இல்லை, பணம் இல்லை, அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த நேரத்தில் நமக்கு வலுவூட்டக்கூடியவர் யார்? பரிசுத்த ஆவியானவர்.
நமக்கு வல்லமை தரக்கூடியவர், ஸ்ட்ரென்தனர், நமக்கு ஒரு வலுவூட்டக்கூடியவர், வல்லமை தரக்கூடியவர், பவர் கிவர், நல்ல ஒரு ஆதரவாளர், நல்ல ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவர். ஒரு நண்பன் எப்படி துயரத்திலே ஆறுதல் சொல்லுகிறான், அதே போல பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ஆறுதல் சொல்லுவார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். தூய ஆவியினுடைய துணையால் தான் நாம வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். பரிசுத்த ஆவியினுடைய துணையால் தான் நாம வாழ்றோம். அவர் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம படிங்க, வாழ முடியாதையா, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே. எவ்வளவு அருமையான பாட்டு பாருங்க. அப்போ நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆண்டவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது, அப்படிதானே? பரிசுத்த ஆவியானவரை நம்மை வாழ்வதற்கு நமக்கு ஒரு நல்ல துணையாளராக கொடுக்கின்றார். ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? முடியாது. கணவன் மனைவி 2 பேரில் ஒருத்தர் இல்லைனாலும் நம்மளால் அப்படியே நொந்து போயிருந்தாங்க. ஆனால் அவங்களே இல்லாமல் போனாலும் என்ன, நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனவே கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு எப்பொழுதுமே அந்த துணையாளர் இருப்பார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், நட்பு, துணை ஒரு நாள் பிரிந்து போகலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் என்று முன்னோடு இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் உன் கூட வருவார். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வார். இதை விட வேற என்ன வேணும் பாருங்க. அவ்வளவு அருமையான ஒரு துணையாளர். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே மைக்கு. வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, எவ்வளவு நம்ம அவர் இல்லாம நாம வாழ முடியாது. நண்பர் இல்லாம வாழ்ந்துடலாம், கணவன் மனைவி இல்லாம வாழ்ந்துடலாம், அப்பா அம்மா இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனால் நம் ஆண்டவர் இல்லாமல், இந்த பரிசுத்த ஆவியானவராகி அந்த ஒரு துணையாளர் இல்லாம, அந்த ஒரு நண்பர் இல்லாம அந்த உலகத்துல ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது. ஒரு நொடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆண்டவர் அவ்வளோ ஒரு நண்பராக நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட எல்லா நேரத்திலும் நம்மை வழி நடத்தக்கூடியவர் இந்த பரிசுத்த ஆவியானவர், நம் ஆண்டவர் இயேசு. சரி, அடுத்து தூய ஆவியார் யார்? நமக்காக பரிந்து பேசக்கூடியவர். இன்னொருத்தர் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு திரிறாரு. போன வாரம் தான் மேலே போனார், அப்படித்தானே? இயேசு தந்தையா இறைவனிடம் பரிந்து பேசுகிறார், நாம் மீட்பு பெற வேண்டும் என்பவர். பரிசுத்த ஆவியானவரும் பரிந்து பேசுகிறார். உரோமையர் 8ஆம் அதிகாரம் 26. நாம் என்ன பேச வேண்டும், நம்ம ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. அதனால் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்ம எப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு நமக்கு தெரியாது. அதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார்.
எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரெக்கமெண்டேஷன், ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ரெக்கமெண்டேஷன், ஒரு அதிகாரிகளை சந்திப்பதற்கு ரெக்கமெண்டேஷன் தேவை. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவி நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன், நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்கு என்ன வேணுமோ மன்றாட்டு, நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குமோ அதை ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி அதை பெற்று தருகிறார். உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். அப்பாட்ட பிள்ளை எதையாவது ஒரு பொருளை கேட்குது, எனக்கு செல்ஃபோன் வேணும், வீடு வேணும், பைக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது, நல்ல ட்ரெஸ் வேணும். யார் பரிந்து பேசுவா? அம்மா பரிந்து பேசுவோம். ஏங்க நம்ம பிள்ளை ஆசைப்படுது, செலவுக்கு காசு இல்லை, ஒரு பலூன் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க. இந்த நேரத்தில் பையா ஒரு ட்ரெஸ் வாங்கி விடுங்கன்னு பிள்ளை கேட்குது அப்பாட்ட. அதெல்லாம் முடியாது, ஏன்னா அப்பாவுக்கு தான் தெரியும் குடும்ப சூழல், காசு அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் தாய்க்கு மனசு காசை விட பிள்ளைனுடைய மனசு அதை நிறைவு செய்யணுங்கிறது தான் ஒரு தாய் துடிப்பாள். அப்படி தானே? எங்கள் பிள்ளை ஆசைக்கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே, அந்த தின்பண்டம் கேட்குது அதை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே அப்படின்ட்டு பிள்ளை தாயா. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், எதையோ நம்ம கேட்போம், ஆனாலும் நமக்காக பரிந்து பேச அந்த மன்றாட்டை, இந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்யக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்காக பரிந்து பேசுகிறார். சரி, அடுத்து பரிசுத்த ஆவியானவர் யார்? ஆறாவது, உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அப்போ தூய ஆவியானவர் தான் உண்மை. உண்மையினாலே தூய ஆவியானவர், அவர் முழு உண்மையை நோக்கி நமக்கு வழி நடத்துவார். இன்னைக்கு இந்த உலகம் உண்மையான உலகமா, போலியான உலகமா, பொய்யின் உலகமா? இந்த உலகம், நமது சமூகம் பொய்யினுடைய ஒரு சமூகம் தான். பொய் சொன்னா பொழைச்சிக்கலாம், உண்மை சொன்னா மாட்டிக்கிடுவேன். அதுதான் இன்னைக்கு நம்ம சமூகம் கற்றுத்தரக்கூடிய பாடம். அதே போல் உண்மையோடு நீ வாழ்ந்தினா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீ பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தினா உலகம் உன்னை தூக்கும், உன்னை பெருமையாக பாராட்டுவார்கள், மாலை போட்டு மரியாதை, உன்னை செல வச்சு கும்பிடுவாங்க நீ பொய்யா இருந்தா. ஏனெனில் இந்த உலகம் பொய்யானது. இந்த உலகம் பொய்யை மதிக்கிறது, போலியானவர்களை தான் மதிக்கிறது. நல்லது செய்ததற்கும் நல்லவங்களுக்கும் இந்த உலகத்தில் என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அவங்களுக்கு காலம் இல்லை, அது போயிடுச்சு. இது பொய்மையின் காலம். போலியானவர்களுக்கு போலியான பேச்சு, போலியான சான்றுகள், போலியான அப்படியே உங்களை மயக்கிறமால தேனொழுக பேசுவார்கள். பேசுகின்ற பேச்சு எப்படி பார்த்தீங்களா? அப்படி இப்படின்ட்டு. ஆனால் உள்ள ஒன்றுமே கிடையாது. அப்படி பேசி உங்களை அப்படி மயக்கிடுவாங்க. என்ன இன்னைக்கு பெண்களை ஆண்கள், இளம் பருவத்தின பெண்களை ஆண்கள் பேசி மயக்கிறானுங்க பாருங்க. என்ன அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு தேனொழுக எல்லாம் பொய் புரட்டு. அவனுக்கு தேவை வேற, ஆனால் பொய்யை பேசி உங்களை என்ன செஞ்சிருவான்? மயக்கிடுவாங்க. நீங்களும் நம்மளும் மயங்கி போயிடும். ஆண்டவரே நீர் என்ன மயக்கி விட்டீர். ஆண்டவர்கிட்ட நீ மயங்கினா பரவாயில்ல, ஆனால் நீ மனுஷன்கிட்ட மயங்கிறாத. வாலி பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாமே அப்படிதான். நாம் ரொம்ப மயங்கிருந்தோம். ஏன்னா இந்த உலகம் போலி, எல்லா கடைகளையும் போலியான பொருட்கள் தான் இருக்குது. பேசுறது, விற்பனை செய்கிறது, பொய்யாக பேசி இந்த பொருள் அப்படி இருக்கும், இதை யூஸ் பண்ணுங்க, இந்த பொருளில் உங்களுக்கு உடல் வலிமை தரும், ஆற்றல் தரும், இது அவ்வளவு நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம் போய் புரட்டு. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி டாப் லோடில் நிற்குது. அதனால் பொய்யின் உலகம், போலியின் உலகம், அதற்குத்தான் சிலை வைத்து கும்பிடுகின்ற ஒரு உலகமாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் முழு உண்மை நோக்கி வழி நடத்துவார். முழு உண்மை. அப்போது நாம் அதையும் தாண்டி நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும், உண்மையே பேச வேண்டும். இன்றைக்கி பொய் பேசுறது ரொம்ப எளிது. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரை எல்லாருமே நாம் பொய் பேசுகிறோம். என்ன, அது கற்றுக் கொடுக்க தேவையே இல்லை, எளிதாக வந்துடுது பொய் பேசுறது. உண்மை பேச முடியலை. உண்மை பேசுனா எமையா மதிப்பான், பொழைக்க தெரியாத ஆடுன்னு சொல்லுவான். அது உண்மைதான். இந்த காலத்தில் உண்மை பேசி தெரிஞ்சு அவனாலையும் பொழைக்க முடியாது. பொய். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உண்மையின் மொத்த உருவம், நம்மையும் முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஆனால் அது எவ்வளோ நாள் வரும்? இந்த காலம் பொய்யினுடைய உலகம் இருக்கும், ஓகே. ஆனால் ஒரு நாள் உண்மை வெளிப்படும். ஒரு நாள் இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஒரு நாள் இவர் பொய்யர் அப்படின்னு சொல்லி, ஒரு நாள் இந்த பொருள் போலியான பொருளெல்லாம் நம்ம பயன்படுத்திருக்கோம்னு தெரிஞ்சிடும். எனவே பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார், உண்மையை வெளிப்படுத்துவார்.
எனவே நாம் உண்மையாக பேசுவோம், உண்மையை பேசுவோம், உண்மையாக இருப்போம் அன்புக்குரியவர்களே. சரி, இந்த பரிசுத்த ஆவியை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. புனித ஜெரோம் சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியை பற்றி விழிப்புணர்வே அவரை பற்றி யாரும் கண்டுக்கிடுறதில்லை, அவரை தேடுறதில்லை. பரிசுத்த ஆவிக்கு ஏதாவது படம் இருக்குதா? இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் படம் இருக்குது, எல்லா புனிதர்களுக்கும், எல்லா இயேசு தந்தை இறைவனுக்கு பரிசுத்த ஆவி படம் கிடையாது. பரிசுத்த ஆவி இருக்கிற அவர்கிட்ட ஜெபமும் ரொம்ப கம்மி. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய தேடுதல், அவரை நாம் பயன்படுத்துறது ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறோம் பரிசுத்த ஆவியை. என்ன, இன்னைக்கு 100 வீட்டுக்கெல்லாம் மின்சாரம் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ, 100 யூனிட் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீயாக. என்ன, அப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்துகிறோம்? என்ன, 100 யூனிட் ஃப்ரீ. அப்போ அதே போல் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தணும், ஃப்ரீயாக பயன்படுத்தணும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறாரு, திருமுழுக்கில் ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. என்ன, ஃப்ரீ, 100 யூனிட் ஃப்ரீ. அதே போல் திரு உறுதி பூசலும் பரிசுத்தாவி கொடுக்கப்படும். அப்போ நம்மகிட்ட பரிசுத்தாவி இருக்குது, ஆனால் நாம் பயன்படுத்துறது இல்லை. நாம் பயன்படுத்துறது இல்லை. 100 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துவா, உனக்கு ஃப்ரீ. அதையும் பயன்படுத்த தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் பரிசுத்தாவியை பயன்படுத்த தெரியாமல் நாம் நிறைய நேரத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். அப்போது இந்த 6 விதங்களில் நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, பரிசுத்தாவி யார், அவர் எப்படிப்பட்டவர். இதை நாம் உண்மையிலே உணர்ந்தோம் என்றால் அவரை பயன்படுத்துவோம். அவர் நம்மிடையே இருக்கிற அவரை பற்றிய விழிப்புணர்வு தேவை. அவரை பயன்படுத்துவோம். அவர் நமக்கு நல்ல உற்ற நண்பன், நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர், நல்ல ஒரு பரிந்து பேசக்கூடியவராக நமது குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிகளுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு துணையாளராக இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்து அருளை ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.